இன்றைய தலைப்புச் செய்திகள். புதுச்சேரி காலாப்பட்டு மத்திய சிறையில் 4 எஸ்பிக்கள் தலைமையில் 40க்கும் மேற்பட்ட போலீசார் திடீர் சோதனையில் ஈடுபட்டுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுவை தலைமைச் செயலகம் அருகில் நடைபாதையில் இருந்த பிரபல காஃபி கடையை நகராட்சி அதிகாரிகள் JCB இயந்திரம் மூலம் அதிரடியாக அகற்றினர். மயிலாடுதுறையில் ஒரே வீட்டில் அடுத்தடுத்து 4 பாம்புகள் பிடிபட்ட சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பயத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி காலாப்பட்டு மத்திய சிறையில் 4 எஸ்பிக்கள் தலைமையில் 40க்கும் மேற்பட்ட போலீசார் திடீர் சோதனையில் ஈடுபட்டுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் நாளுக்கு நாள் குற்ற சம்பவங்கள் அதிகரித்துக் கொண்டே வருகிறது. அவற்றை தடுக்க காவல்துறையினரும் பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொண்டு வந்த போதிலும் ஆங்காங்கே குற்ற சம்பவங்கள் அரங்கேறி வருகின்றன. இந்த நிலையில் புதுச்சேரியில் நடைபெறும் குற்ற சம்பவங்களுக்கு காலாப்பட்டு மத்திய சிறையில் உள்ள குற்றவாளிகளுக்கு தொடர்பு உள்ளதாக காவல்துறையினருக்கு தகவல் வந்தன. மேலும் சிறையில் உள்ள ரவுடிகள் மற்றும் குற்றவாளிகள் வெளியில் உள்ளவர்களிடம் தொலைபேசி மூலமாக அவர்களுக்கு கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் புழக்கம் அதிகம் உள்ளதாகவும் பல்வேறு குற்றச்சாட்டுகள் எழுந்த நிலையில் சிறையில் காவல்துறையினரின் கண்காணிப்பு பலப்படுத்தப்பட்டது. இருந்தபோதும் காலாப்பட்டு மத்திய சிறையில் உள்ள ரவுடிகள் தொலைபேசி வாயிலாக புதுச்சேரியில் உள்ள தொழில் அதிபர்கள் மற்றும் கடை உரிமையாளர்களுக்கு மாமூல் கேட்டு மிரட்டல் விடுவதாக பல்வேறு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. இதையடுத்து காலாப்பட்டு மத்திய சிறையில் 4 காவல் கண்காணிப்பாளர்கள் தலைமையில் 40க்கும் மேற்பட்ட போலீசார் அதிரடியாக சோதனையில் ஈடுபட்டனர். இந்த அதிரடி நடவடிக்கையால் சிறைச்சாலையில் பரபரப்பு ஏற்பட்டது. புதுவை தலைமைச் செயலகம் அருகில் நடைபாதையில் இருந்த பிரபல காஃபி கடையை நகராட்சி அதிகாரிகள் JCB இயந்திரம் மூலம் அதிரடியாக அகற்றினர். புதுச்சேரி தலைமைச் செயலகம் அருகே பிரபல காஃபி கடை உள்ளது. பல ஆண்டுகளாக இயங்கி வந்த கடையில் மேற்கூரையில் நேற்று முன்தினம் மரக்கிளை விழுந்ததில் சேதமடைந்தது. இதனை அகற்றும் பணியில் கடை உரிமையாளர்கள் இன்று ஈடுபட்டனர். இந்த நிலையில் நடைபாதையை ஆக்கிரமித்து காஃபி கடை இயங்கி வருவதாக நகராட்சிக்கு புகார் சென்றது. இதன் பேரில் நகராட்சி அதிகாரிகள் போலீஸ் துணையுடன் சம்பந்தப்பட்ட இடத்தை அகற்ற பொக்லைன் இயந்திரம் மூலம் வந்தனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த கடை உரிமையாளர்கள் மற்றும் அவருக்கு ஆதரவாக பலர் அதிகாரிகளிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. எனினும் நகராட்சி அதிகாரிகள் போலீஸ் துணையுடன் இயந்திரம் மூலம் காஃபி பாரை முற்றிலும் அகற்றினர். மயிலாடுதுறையில் ஒரே வீட்டில் அடுத்தடுத்து 4 பாம்புகள் பிடிபட்ட சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பயத்தை ஏற்படுத்தியுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா செம்பனார் கோவில் அருகே கருவாழ்கரை மேலையூர் மெயின் ரோடு பகுதியைச் சேர்ந்தவர் ராதாகிருஷ்ணன். இவரது வீட்டு வாசலில் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த ஓடுகளில் பாம்புகள் பதுங்கியிருப்பதாக சீர்காழி பகுதியைச் சேர்ந்த பாம்பு பிடி வீரர் ஸ்னேக் பாண்டியன் என்பவருக்கு தகவல் அனுப்பப்பட்டது. தகவலின் பேரில் வந்த பாம்பு பிடி வீரர் ஸ்னேக் பாண்டியன் ஓடுகளில் பதுங்கியிருந்த பாம்புகளை பிடிக்க ஆரம்பித்தார். இதில் ஒன்றன் பின் ஒன்றாக 7 அடி நீளமுள்ள 3 சாரை பாம்புகள், சுமார் 4 அடி நீளமுள்ள நல்ல பாம்பு பிடிப்பட்டது. 3 சாரப்பாம்பும் ஒரு நல்ல பாம்பும் மொத்தமாக 4 பாம்புகள் அடுத்தடுத்து பிடிப்பட்டது. இதை பார்த்த அப்பகுதி மக்கள் அதிர்ந்து போயினர். பின்னர் பிடிப்பட்ட பாம்புகளை ஸ்னேக் பாண்டியன் பாதுகாப்பான வனப்பகுதியில் கொண்டு விட்டார். கத்திட்டு போனா அப்புறம் பாம்பு என்ன பண்ணும்? கோட்டக்குப்பம் கோட்டைமேடு பகுதியில் நீர் ஓடையில் ஆக்கிரமித்து கட்டப்பட்ட கழிவறை கட்டிடத்தை அகற்றக்கோரி தமிழக முதல்வருக்கு கிராம பஞ்சாயத்து மனு அளித்துள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் கோட்டைமேடு பகுதியில் நீர் ஓடையில் ஆக்கிரமித்து கட்டப்படும் கழிவறை கட்டிடத்தை அகற்றக்கோரி தமிழக முதல்வருக்கு கிராம பஞ்சாயத்தினர்கள் மனு அளித்துள்ளனர். கோட்டைமேடு ஒத்தவடி வீதியில் நீர்நிலை வாய்க்கால் செல்கிறது. அதில் சபரி என்பவர் ஆக்கிரமிப்பு செய்து கழிவறை கட்டி வருகிறார். இதனால் அந்த வாய்க்காலில் கழிவுநீர் மற்றும் மழைநீர் செல்வது தடுக்கப்படும் பெரும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இதனால் பொதுமக்களுக்கு சுகாதார சீர்கேடு ஏற்படுவது மட்டுமல்லாமல் நோய்களை பரப்பும் கொசு உற்பத்தியாகி குழந்தைகள் முதல் பெரியவர் வரை பாதிக்கப்படும் அபாயம் ஏற்படும் அவலம் உள்ளது. பொது இடத்தை ஆக்கிரமிப்பு செய்து சபரி என்பவர் கட்டிவிடும் கழிவறை கட்டிடத்தை நகராட்சி ஆணையர் உடனே அகற்றி நடவடிக்கை எடுத்து பொதுமக்களை பாதுகாக்க வேண்டும் என்று கிராம பஞ்சாயத்தாளர்கள் கோரிக்கை மனு அளித்துள்ளனர். புதுச்சேரி மாநிலத்தில்
பல் மருத்துவம், முதுகலை மற்றும் பொறியியல் கல்லூரிக்கான மாணவர் சேர்க்கை சென்டாக் மூலமாக நடத்தப்பட்டு வருகிறது. இது அரசின் காலதாமதத்தால் சென்டாக் குழுமம் மாணவர் சேர்க்கை 3 சுற்று மட்டுமே நடத்திவிட்டு மாப் ஆஃப் கவுன்சில் என்ற பெயரில் இடஒதுக்கீடு நீக்கம் செய்து அதன் இழைத்துள்ளது. இதனால் சமூக நீதி அடிப்படையில் கிடைக்கக்கூடிய மாணவர்களுக்கான இடங்கள் பொதுப்பட்டியலில் நிரப்பப்படுகிறது. இதனை அறிந்தவுடன் பொதுநல அமைப்புகள் ஒன்றிணைந்து சட்டமன்ற உறுப்பினர் நேரு அவர்கள் தலைமையில் சென்டாக் நிர்வாக அலுவலரை சந்தித்து மாணவர்கள் பாதிக்கப்படுவதை கூறினோம். இடஒதுக்கீட்டு முறையை முறையாக பின்பற்றாத மாப்பாய் முறையில் மாணவர்கள் இறுதி சேர்க்கையை நிறுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தினோம். மேலும் முதல்வர் அவர்களை சந்தித்து பல கல்லூரிகளில் காலியாக இடங்கள் இருந்தும் இடஒதுக்கீடு முறையாக பின்பற்றாததால் பல ஏழை எளிய புதுச்சேரி மாணவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். முதல்வர் அவர்கள் இந்த விவகாரத்தில் தலையிட்டு AICTC மற்றும் DCI அனுமதி பெற்று காலியாக உள்ள பல் மருத்துவம், முதுகலை மற்றும் பொறியியல் கல்லூரி இடங்களை இடஒதுக்கீடு அடிப்படையில் நிரப்பி பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு நீதி கிடைக்க செய்யுமாறு கேட்டுக்கொண்டுள்ளோம். மேலும் இனி பின்வரும் காலங்களில் நிரப்பப்படும் மாணவர் சேர்க்கையில் முறையான இடஒதுக்கீட்டு முறையை பின்பற்றுமாறு உறுதியளிக்குமாறு கோரிக்கை வைத்தோம். வேலை வாங்கி தருவதாக நாடு முழுவதும் இனிய வழியில் பல கோடி ரூபாய் நூதன முறையில் மோசடியில் ஈடுபட்ட கும்பலின் முக்கிய நபரை போலீசார் கைது செய்தனர். வெளிநாட்டில் வேலை வாங்கி தருவதாக கூறி நாடு முழுவதும் சுமார் 3400 பேரை ஏமாற்றி ரூபாய் 200 கோடி மோசடியில் ஈடுபட்ட போலி தனியார் நிறுவனத்தைச் சேர்ந்த 4 பேரை புதுச்சேரி இணையவழி குற்றப்பிரிவு போலீசார் கடந்த 3ஆம் தேதி கைது செய்தனர். புதுச்சேரி கிளாசுப்பேட்டைச் சேர்ந்த ரமேஷ்குமார் அளித்த மோசடி புகாரின் பேரில் வட மாநிலங்களைச் சேர்ந்த சுபம் சர்மா, தீபக் குமார், நிராஜ் குர்ஜார் ஆகியோர் கைது செய்யப்பட்டு காலாப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். கைதானவர்களிடமிருந்து 5 4 சக்கர வாகனங்கள், 21 கைபேசிகள், 42 சிம் கார்டுகள், 64 ATM அட்டைகள், 65 கணினிகள், ரூபாய் 41 லட்சம் ரொக்கம் உள்ளிட்டவை கைப்பற்றப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் மோசடி வழக்கில் முக்கிய நபராக கருதப்படும் விழுப்புரம் மாவட்டம் திருவண்ணைநல்லூர் மரங்காயூரைச் சேர்ந்த மகாதேவனை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரியில் புகையிலை கட்டுப்பாடு குறித்து மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் தலைமையில் அதிகாரிகளுடன் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகையிலை கட்டுப்பாடு குறித்த ஆலோசனை கூட்டம் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் துணை ஆட்சியர் சோமசேகர், மாநில புகையிலை கட்டுப்பாட்டு அதிகாரி வெங்கடேஷ் மற்றும் சுகாதாரத்துறை சார்ந்த பிரிவுகளின் அதிகாரிகள் பங்கேற்றனர். புகையிலைக்கு எதிரான பிரச்சாரத்தை செப்டம்பர் 23ஆம் தேதி தொடங்கவும் அதை வரும் நவம்பர் வரையில் செயல்படுத்தவும் முடிவெடுக்கப்பட்டது. பிரச்சாரத்தில் முக்கிய விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள், பேரணிகள், சுவர் விளம்பரங்கள் மற்றும் குறும்படங்கள் வெளியிடல் ஆகியவை இடம்பெறும் வகையில் நிகழ்ச்சிகள் அமைப்பது எனவும் கூட்டத்தில் ஆலோசனை நடைபெற்றது. புதுச்சேரியில் பெண் உட்பட 6 பேரிடம் 3.4 லட்சம் மோசடி செய்த மர்ம கும்பலை சைபர் கிரைம் போலீசார் தேடி வருகின்றனர். புதுச்சேரி நகர பகுதியை சேர்ந்தவர் அஸ்வினி. இவரை தொடர்பு கொண்ட மர்ம நபர் வீட்டில் இருந்தபடியே பகுதி நேரத்தில் ஆன்லைன் மூலம் மாதம் சம்பாதிக்கலாம் என கூறினார். அதனை நம்பி அவர் 2.04 லட்சம் ரூபாய் அனுப்பி ஏமாந்தார். அதேபோல் திருபுவனை பகுதியைச் சேர்ந்த மோனிகா ரூபாய் 24,000 அனுப்பி ஏமாந்தார். தொடர்ந்து தன்வந்திரி நகரைச் சேர்ந்தவர் ராஜ்குமார் அயோத்தியில் தங்குவதற்கு ஆன்லைன் மூலம் விடுதியை தேடி அதில் ஒரு நபரிடம் பேசி விடுதி அறையை புக் செய்து கொடுக்க ராஜ்குமார் 49,000 ரூபாய் அனுப்பி அந்த மர்ம நபரிடம் ஏமாந்தார். மேலும் லாஸ்பேட்டையை சேர்ந்த ஆகாஷிடம் 45,000 ரூபாய், பிள்ளைச்சாவடியை சேர்ந்த சேரன் 10,000 ரூபாய், முதலியார்பேட்டை பகுதியை சேர்ந்த ராஜு காந்தி 13,000 ரூபாய் மர்ம நபரிடம் அனுப்பி ஏமாந்துள்ளனர். இது குறித்து 6 பேர் நேற்று கொடுத்த புகாரின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து மர்ம கும்பலை தேடி வருகின்றனர். புதுச்சேரி அரசு ஆதிதிராவிட நலத்துறை மூலம் வீராம்பட்டினம் தேர் திருவிழாவில் கொலை செய்யப்பட்ட நரிக்குறவரின் குடும்பத்தினருக்கு ரூபாய் 4.42 லட்சம் நிதியுதவியை முதல்வர் ரங்கசாமி வழங்கினார். புதுச்சேரி அருகே வீராம்பட்டினம் செங்கிழி அம்மன் கோவில் தேரோட்டம் கடந்த ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி நடைபெற்றது. அப்பொழுது திருவிழாவில் சிதம்பரம் கீரப்பாளையம் நரிக்குவர் காலனியை சேர்ந்தவர் வள்ளிமலை என்பவர் பொருட்களை விற்றதாக தெரிகிறது. அப்போது அவருடன் அதே பகுதியைச் சேர்ந்த இளைஞர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு தாக்கியதில் வள்ளிமலை உயிரிழந்தார். இந்த நிலையில் புதுவை அரசு ஆதிதிராவிட நலத்துறை மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்டோருக்கு நிதியுதவி அளிக்கும் திட்டத்தின்படி ரூபாய் 4.42 லட்சத்துக்கான காசோலை வள்ளிமலை குடும்பத்தினருக்கு வழங்கப்பட்டது. புதுச்சேரியில் உள்ள சட்டப்பேரவை வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதல்வர் ரங்கசாமி காசோலையை வள்ளிமலை மகன் மாவீரனும் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சர் சரவணகுமார், துறையின் இயக்குநர் இளங்கோவன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்.
ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட குருமாம்பேட், அமைதி நகர் மற்றும் சிவசக்தி நகர் ஆகிய பகுதிகளில் புதிய மின்மாற்றிகளை பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு அமைச்சர் ஜே சரவணகுமார் அர்ப்பணித்தார். ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட குருமாம்பேட், அமைதி நகர் மற்றும் சிவசக்தி நகர் ஆகிய பகுதிகளில் மின் பற்றாக்குறை ஏற்படுவதால் அமைச்சர் சரவணகுமார் முயற்சியில் ரூபாய் 49 லட்சம் மதிப்பீட்டில் புதிய 2 மின்மாற்றிகள் அமைப்பதற்கான அரசாணை பெற்று அதன் திறப்பு விழா நடைபெற்றது. நிகழ்ச்சியில் ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சரும் ஊசுடு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ஜே சரவணகுமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி மின்மாற்றிகளை இயக்கி மக்களின் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தார். இந்த நிகழ்ச்சியில் துறை சார்ந்த அதிகாரிகள், பாஜக கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாநிலத்தில் தேர்வு செய்யப்பட்டவர்கள் அசல் சான்றிதழ்களை வழங்க வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி அரசு கல்வித்துறை இயக்குநர் பிரியதர்ஷினி வெளியிட்ட செய்திக்குறிப்பில், காரைக்கால் மாகே பிராந்தியத்தில் உள்ள ஆரம்ப பள்ளி ஆசிரியர் பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டோர் விவரம் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த தற்காலிக தேர்வு கல்வி தகுதி, வசிப்பிடம், சமூகம், ஆண்டு வாரியாக பருவத் தேர்வுக்கான மதிப்பெண் பட்டியல் உள்ளிவற்றை அடிப்படையாக கொண்டு தேர்வு செய்யப்பட்டது. இந்த தேர்வு முற்றிலும் தற்காலிகமானது. தேர்வான விண்ணப்பதாரர்கள் சான்றிதழ் சரிபார்ப்பின் போது அசல் சான்றிதழ்களை சமர்ப்பிக்க வேண்டும். அதற்கான தேதி, நேரம் தனித்தனியாக தெரிவிக்கப்படும். சான்றிதழ் சரிபார்ப்பின் போது தேவையான சான்றிதழ்கள் சமர்ப்பிக்க தவறியவர்கள் தற்காலிக தேர்வு எந்த அறிவிப்புமின்றி தானாக ரத்து செய்யப்படும். சான்றிதழ் சரிபார்ப்பின் போது அவர்கள் வழங்கிய தகவல்கள் தவறானது என கண்டறியப்பட்டால் எந்த அறிவிப்பும் அவர்களின் தேர்வு தானாக ரத்து செய்யப்படும். தற்காலிக காலிடம் ஏற்பட்டால் காத்திருப்போர் பட்டியலில் இருப்போர் அழைக்கப்படுவர். பதவி காலம் ஓராண்டு ஆகும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. மரக்காணம் அருகே நாணக்கல் மேடு அருள்மிகு ஸ்ரீ சுயம்பு பூதகாளி அம்மாள் திருக்கோவிலில் புரட்டாசி மாத பௌர்ணமி முன்னிட்டு மகாயாக சாலை பூஜைகள் நடைபெற்றது. மரக்காணம் அருகே உள்ள நாணக்கல் மேடு கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ சுயம்பு பூதகாளி அம்மாள் திருக்கோவிலில் புரட்டாசி மாத பௌர்ணமி முன்னிட்டு மகாயாக சாலை பூஜைகள் உபயதாரர் விழுப்புரம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமணன், மகாலட்சுமி குடும்பத்தினர் ஏற்பாட்டில் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு பால், தயிர், சந்தனம், இளநீர், பன்னீர், பழங்கள், பஞ்சாமிர்தம், தேன் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டு முன்னதாக பிரம்மதேசம் வெங்கடேசன் குருக்களால் சிறப்பு யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது. விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். மங்கலம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பங்கூர் பகுதியில் பிரதமர் நரேந்திர மோடியின் பிறந்தநாள் விழா பட்டாசு வெடித்து இனிப்பு வழங்கி உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. மங்கலம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பங்கூர் பகுதியில் மங்கலம் தொகுதி பொறுப்பாளர் கார்த்திகேயன் ஏற்பாட்டில் பிரதமர் நரேந்திர மோடியின் பிறந்தநாள் விழா பட்டாசு வெடித்து இனிப்பு வழங்கி வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. நிகழ்ச்சியில் வில்லியனூர் மாவட்ட தலைவர் ஓம் அனிதா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கி பாரத பிரதமரின் சாதனைகளை பொதுமக்களிடம் எடுத்து கூறி சிறப்பித்தார். இந்த நிகழ்ச்சியில் பாஜக நிர்வாகிகள், பொதுமக்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். முதலியார்பேட்டை தொகுதி நயனார் மண்டபம் தென்னகச்சாலை ரோட்டில் அமைந்துள்ள கழிவுநீர் வாய்க்காலில் 20,38,700 ரூபாய் மதிப்பில் அமைக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்டம் சார்பில் புதுச்சேரி மாநிலம் முதலியார்பேட்டை தொகுதி நயனார் மண்டபம் தென்னச்சாலை ரோட்டில் அமைந்துள்ள கழிவுநீர் வாய்க்காலில் பழுதடைந்த ஆர்சிசி ஸ்லாப்புக்கு பதிலாக 20,38,700 ரூபாய் மதிப்பில் எம்எஸ் கிரேடிங் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்வு நடைபெற்றது. இதில் சிறப்பு முதலியார்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் கலந்து கொண்டு பணிகளை பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். இதில் புதுச்சேரி பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்ட செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன், உதவி பொறியாளர் மதிவாணன், இளநிலை பொறியாளர் சங்கர் மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். மீண்டும் இன்றைய தலைப்புச் செய்திகள். புதுச்சேரி காலாப்பட்டு மத்திய சிறையில் 4 எஸ்பிக்கள் தலைமையில் 40க்கும் மேற்பட்ட போலீசார் திடீர் சோதனையில் ஈடுபட்டுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுவை தலைமைச் செயலகம் அருகே நடைபாதையில் இருந்த பிரபல காஃபி கடையை நகராட்சி அதிகாரிகள் ஜேசிபி இயந்திரம் மூலம் அதிரடியாக அகற்றினர். மயிலாடுதுறையில் ஒரே வீட்டில் அடுத்தடுத்து 4 பாம்புகள் பிடிபட்ட சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பயத்தை ஏற்படுத்தியுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.